வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை லிமிட்டில் ரொம்ப நாளாக நான் தனி வீடு தேடி வரேங்க. எந்த வீடுமே என் மனசுக்கு பிடிச்சா போல் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடானது கட்டாயம் அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் அமையும். இன்றைக்கி போரூர் போன்ற வளர்ந்து வரக்கூடிய பகுதியில் போரூர் டு குன்றத்தூர் சரௌண்டிங்கில் அமையப்பட்டுள்ள ஒரு அருமையான தனி வீட்டை தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த வீட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்க வரவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலிமா நம்ம போகிற அடுத்த வீடியோக்களை ஒன்று விடாமல் பெறலாம். இந்த வீடியோவில் 801 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 1675 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட 3 BHK ஹவுஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். முதல்ல சேஃப்டி கேட்டை அடுத்தது கார் பார்க்கிங் ஏரியாவை பார்க்க இருக்கிறோம். கார் பார்க்கிங் ஏரியாவின் சைஸ் ஆனது 16x9 3.4. இங்கே செப்டிக் டேங்க் மற்றும் மோட்டார் ஃபெசிலிட்டியை செட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரானது ஃபஸ்ட் கிளாஸ் டீ குட்டில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் கேட்டுக்கு முன்பாக சேஃப்டி கில் கேட்டையும் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரை அடுத்தது நம்ம முதல்ல என்ட்ரானவுடனே பார்க்குறது ஹால். இந்த ஹாலுடைய சைஸ் ஆனது 16.6x13 என்ற சைஸ் அளவில் அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரானவுடனே பிரகாசமான லைட்டிங் ஒர்க்கை கொடுத்துருப்பது இந்த வீட்டுடைய சிறப்பம்சமாகும். இந்த வீட்டை என்ட்ரானவுடனே ஒரு பிரைட்டான ஃபால் சீலிங் ஒர்க்கையும் அமைச்சு தந்திருக்கிறாங்க. இது இந்த வீட்டுக்கு மேலும் கூடுதல் அழகை சேர்க்கும் விதமாக அமைத்து தந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இப்போ நம்ம பார்க்குறது டிவி யூனிட். டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் அழகான வேலைப்பாடுடன் அமைத்து தந்திருக்காங்க. உங்களுக்கு டிவி யூனிட்டை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பகுதியானது இந்த வீட்டுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் பார்க்க இருக்கிறோம். அழகான ப்ளூ கலரில் கரெக்டான பெயிண்டிங் ஒர்க்கோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோவும் அமைச்சு தந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய ஒவ்வொரு ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் மற்றும் ஃபால் சீலிங் ஒர்க் அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வித் லைட்டிங் ஒர்க்கோட. இது நம்ம வீட்டுக்கு வரவங்களை இந்த வீட்டுடைய சிறப்பம்சத்தை பேசும் விதமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சுவிட்சஸ் அண்டு அதர் மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் பொருட்களில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சிறப்பு. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் 6x4 சைஸில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய ஆல் அமைப்பில் அமைந்துள்ள ஃபால் சீலிங் ஒர்க்கானது வீட்டுக்கு உள்ளே என்ட்ரானவுடனே எல்லோரையும் கவரக்கூடிய வகையில், மேலும் குடியிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஃபீலிங்கை தரக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் அண்ட் டைனிங் ஒர்க். இதில் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் மற்றும் ஃபால் சீலிங் ஒர்க்கு, போதுமான வென்டிலேஷனுக்கு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய கிச்சனுடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் 6x10 என்ற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைச்சிருப்பதே இதனுடைய சிறப்பாகும். கபோர்ட் ஒர்க் மற்றும் டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 7.3x10 என்ற சைஸ் அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம ஃபால் சீலிங் ஒர்க் அடுத்தது இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்ல இருக்கிறோம். ஸ்டேர் கேஸ் எல்லாமே கிரானைட்டில் அமைச்சிருக்கிறாங்க. எஸ்எஸில் கைப்படியை அமைச்சு கொடுத்துருக்குது. சிறப்பு. இப்போ மேலே என்ட்ரானவுடனே நம்ம பார்க்க இருப்பது லாபி ஏரியா அண்ட் வாஷிங் மிஷின் ஏரியா. வாஷிங் மிஷின் ஏரியா பொறுத்தவரையும் 5.9x4.25 சைஸில் அமைச்சிருக்கிறாங்க.
இப்போது நாம் பார்க்க இருப்பது இந்த வீட்டுடைய இரண்டாவது பெட்ரூம். டோரை அறுத்து உள்ளே செல்லும்போது இந்த வீட்டுடைய அறையை பார்க்க இருக்கிறோம். போதிய காற்றோட்டத்திற்கு விண்டோ அமைப்பை தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டினுடைய அறைக்கு ஏற்றாற்போல் பெயிண்டிங் ஒர்க்கையும் செய்திருக்கிறாங்க. மேலும் ஃபால் சீலிங் ஒர்க் பொறுத்தவரையும் அழகான வேலைப்பாட்டுடன் அமைத்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டுடைய வார்ட்ரோப் ஒர்க்கை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இரண்டாவது அட்டாச் பாத்ரூம். இதனுடைய சைஸானது 5.9 x 8 என்ற அளவில் அமைத்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் ஒர்க்கை எந்த ரூம்லேயும் நம்ம செய்யலை, தேவைக்கேற்றாற்போல் பொருத்தி கொள்ளலாம். இப்போது இதனை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்த வீட்டுடைய வாஷிங் ரூம் ஏரியா. ஆல்ரெடி சொன்ன போல் 5.9 x 4.75 சைஸில் அமைச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து மூன்றாவது பெட்ரூமுடைய நுழைவு வாயிலை நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய டோரை தாண்டி நாம் உள்ளே செல்லும்போது அட்டாச் பாத்ரூமை அடுத்து இந்த வீட்டுடைய மூன்றாவது அறையை நாம் பார்க்க இருக்கிறோம். நீல வண்ணத்தில் அழகான வேலைப்பாட்டுடன் கூடிய கச்சிதமான அறை அமைப்பில் இந்த அறையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய சைஸானது 11.3 x 15.75 சைஸ் அளவில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். வார்ட்ரோப் ஒர்க்கையும் அழகாக அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இதனை அடுத்து நாம் பார்க்க இருப்பது சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட் ஏரியா பொறுத்த வரைக்கும் 7.5 x 10 என்ற சைஸ் அளவில் அமைத்து கொடுத்திருப்பது சிறப்பு. இங்கிருந்து பார்க்கும்போது அருகில் உள்ள வீடுகளுடைய தோற்றத்தை நாம் பார்க்கலாம். இங்கிருந்து நாம் அடுத்து இந்த வீட்டுடைய மூன்றாவது அட்டாச் பாத்ரூம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய சைஸானது 6.75 x 6 என்ற அளவில் அமைத்து கொடுத்துருக்குறாங்க. ஃபிட்டிங் ஒர்க் அனைத்தும் தேவைக்கேற்றாற்போல் பொருத்தி தரப்படும். இப்போது இந்த வீட்டுடைய ஓப்பன் டெரஸுக்கு செல்ல இருக்கிறோம். ஸ்டேர்கேஸை தாண்டி நாம் செல்லும்போது போதுமான விண்டோ ஃபெசிலிட்டியும் அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை வாங்க பில்டர் தரப்பில் ஹவுசிங் லோன் வசதியும் செய்து தரப்படுகிறது. இந்த வீடானது CMDA மற்றும் ரேரா அப்ரூவ்டு கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வீடாகும். இந்த வீட்டுடைய அனைத்து சிறப்பு அம்சங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்து வருகிறோம். இப்போது நாம் ஓப்பன் டெரஸுக்கு செல்ல இருக்கிறோம். ஓப்பன் டெரஸில் பொறுத்த வரைக்கும் எந்த வெதர் கண்டிஷன்லேயும் இந்த வீட்டுடைய வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை கூலிங் டேங்க்ஸ் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வீட்டை பற்றிய பிற விவரங்கள் மற்றும் விலை பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீட்டுடைய எல்லா விவரங்களும் கொடுத்திருக்கிறோம். இந்த வீடானது அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறோம். உங்களுக்கும் கனவு இல்லம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.